எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த லாமா ஃபெரா ஹீலிங்கோட கிளாஸோட அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் 11ஆம் தேதி 11/11/2025. இது ரொம்ப நல்ல நாள். 11/11 போர்ட்டலும் ஓப்பன் ஆகக்கூடிய நாள். ஸோ இந்த அன்னைக்கு லாமா ஃபெராவோட ஹீலிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். லாமா ஃபெராக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கிட்டு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். இந்த கிட் இல்லாமல் லாமா ஃபெரா பண்ண முடியாது. எல்லாமே இன்க்ளூடட் தான் உங்களோட ஃபீஸில். இந்த கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. நம்மளோட ஜீல் ஹீலிங்ல இருந்து பர்ஃபெக்டாக இந்த கிட் இதுக்குள்ளே நிறைய ஐட்டம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் வந்து நான் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா லாமா ஃபெராவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இது இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ரேக்கிக்கு எப்படி நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம சிம்பிள்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லாமா ஃபெராக்கு இது சில விஷயங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறப்ப எண்ணி 21 டேஸில் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய மோர் ஹைலி நமக்கு எஃபெக்டிவாக கொடுக்கக்கூடிய ஹீலிங் எனர்ஜி. இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது புத்தா ஹீலிங்ன்ற நம்ம சொல்லுவோம். இது வந்து புத்தா வந்து மக்களை குணப்படுத்துறதுக்காக அவங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்குமே அதில் இருக்க பிளாக்கேஜஸ் குணப்படுத்துறதுக்குமே இது புத்தானால உருவாக்கப்பட்ட ஒரு ஹீலிங் எனர்ஜி. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, ஹிமாலயன் புத்தாஸ்லாம் வந்து ஒரு மாதிரி சிகப்பு கலரில் அந்த ரோப் போட்டுட்டு கழுத்தில் வந்து ஒரு மாலை மாதிரி போட்டுட்டு அவங்க ஹீலிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாம் புத்திஸ்ட் ஹீலிங் எனர்ஜியை தான் இது வந்து குறிக்குது. இது ரொம்ப மோர் பவர்ஃபுல். இதில் 2 லெவல் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறது வந்து மாஸ்டர் ஹீலர் லெவல். இந்த லெவலில் நீங்கள் உங்களுக்கும் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கும் இமீடியட்டாகவே பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் ப்ரொடெக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸியாக ஃபேமிலி மெம்பருக்கு பண்ணலாம், வீட்டுக்கு ஹீலிங் பண்ணலாம், வாஸ்து குறைபாடை நீக்கிறதுக்காக பண்ணலாம், உங்களோட ஆஃபீஸ்க்காக பண்ணலாம், குழந்தைங்களுக்காக பண்ணலாம், எல்லாருக்காகவும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனோடு நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இந்த லெவல் 1ல் 6 சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த 6 சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை எப்படி எல்லாம் ட்ரா பண்ணுறது, இதை எப்படி வந்து நமக்குள்ளே ட்ரா பண்ணிக்கிறது, அடுத்தவங்களுக்கு எப்படி ஹீலிங் பண்ணுறது, இது எல்லாம் தான் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும். லெவல் 2ன்றது நீங்கள் லெவல் 1 அட்லீஸ்ட் 1 வருஷம் டு 1.5 வருஷம் நல்ல ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் லெவல் 2 போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். லெவல் 2ன்றது மாஸ்டர் ஹீலர். ஃபஸ்ட்டு வந்து லெவல் 1 மாஸ்டர் ஹீலர், லெவல் 2 மாஸ்டர் டீச்சர் லெவல். ஸோ அது வந்து இன்னொருத்தவங்களுக்கும் டீச் பண்ணுறது லெவல் 2. அதோட ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அதில் 6 சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள்ஸை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் லெவல் 1. இந்த கிளாஸோட 6 நாள் கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்கு நடுவுலையும் 3 to 4 நாள் வந்து கண்டிப்பாக கேப் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்னைக்காவது வந்து கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனும் கிடைச்சிரும். இதில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. இதில் ஃபுட்டு விஷயம் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா இல்லை சாப்பிடாமல் பண்ணணுமா அப்படின்றது நிறைய மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. பட் என்னோட பேட்டர்னில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்து 24 நாள் வந்து பண்ணி பாருங்க. அந்த மாற்றம் வந்து இன்னும் பெருசாக தெரியும். ஏன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்றாதது அப்படின்றது வந்து நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட கண்ட்ரோல், நம்மளோட டீட்டாச்மெண்ட் இதெல்லாம் தான் குறிக்குது. நான் இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு சொல்கிறப்போ, ஏன்னா நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்து, ஸோ அதையே நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் பண்ணுனா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது லாமா ஃபெராவை பொறுத்த வரைக்கும். பட் சாப்பிடக்கூடாதுன்ட்டு வந்து எந்த ஒரு இதுலையும் எழுதப்படலை. ஓகே, இது உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் இருக்கும்? இந்த கிட்டு வந்து முன்னாடியே நீங்கள் வாங்கிடணும். அதனால வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிட் வந்து கையில் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சொல்கிறப்ப நீங்கள் கிட்டோட வச்சு நான் உங்களுக்கு வந்து பண்ண வைப்பேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோவை உங்களோட மைண்ட்ஸ் யார் இப்போ கற்றுக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களோட ஃபோட்டோவை இப்படி ஃபுல்லாக நிற்கிற மாதிரி
நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இங்கே சாம்பிள் காட்டுறேன். நீங்கள் ஃபுல்லாக உங்களோட கால் பாதை வரைக்கும் தெரிகிற மாதிரி போய் ஸ்டுடியோவில் போய் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாமா ஃபெராவில் செல்ஃப் ஹீலிங் பண்ணுறப்போ நம்மளோட ஓன் ஃபோட்டோவை வச்சுக்குவோம். நீங்கள் உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு பதில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறமா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோவை கிளாஸ் அப்போ ரெடியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட பேசிக் டீட்டெயில்ஸ். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. இந்த லாமா ஃபெரா கிட் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இது வந்து எதுவும் ஓப்பன் பண்ணாதீங்க. மீன்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மேலே பேக் மட்டும் ஓப்பன் பண்ணி ரெடியாக அந்த கிட்டை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு தீட்சை இருக்கும். அந்த தீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிட்டை ஓப்பன் பண்ணி சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வருவோம். ஸோ இது ரொம்ப ஹையஸ்ட் ஹீலிங் எனர்ஜி. லாமா ஃபெரா ஹீலிங் எடுத்து மாற்றம் பார்க்காதவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பாக நல்ல மாற்றம் பார்க்க முடியும். அதே மாதிரி இது எந்த லெவல் முடிச்சிருந்தீங்கனாலும் லாமா ஃபெரா பண்ணலாம். ஏன்னா ரெய்க்கியோட சிம்பிள் இங்கே எங்கேயுமே வராது. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து ரெய்க்கி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஹீலிங் எனர்ஜியை உங்களுக்கு வந்து உணர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உணர்வீங்க. இப்போ நீங்கள் எந்த ஹீலிங் பேட்டர்னுக்குள்ளேயுமே இல்லை, இப்போ தான் புதுசாக ஒரு ஹீலிங் டெக்னிக் கற்றுக்கவே போகிறீங்க அப்படின்னாலும் அவங்க தாராளமாக லாமா ஃபெரா கற்றுக்கலாம். அவங்களாலையும் பண்ண முடியும். அது அவங்களுக்கு வந்து அது வேலை செய்யும். அதாவது லைஃப்பில் ரிசல்ட் கொடுக்கும். அந்த ஹீலிங் எனர்ஜி சென்ஸ் பண்ணுறது இப்போ வந்து லெவல் 3லாம் முடித்தவங்க 6ஆலாம் பார்க்க தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. பட் எதுவுமே முடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக லாமா ஃபெரா ஹீலிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்கனாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லாமா ஃபெராவோட டீட்டெயில்ஸ். நம்ம கிட்ட இருந்து வர கிட் எல்லாமே லாமா ஃபெராவோட கிட் உள்ள எல்லா கிறிஸ்டல் வாண்ட் எல்லாமே வந்து 21 days எனர்ஜைஸ்டு. அதோட ரோப் மேலே போட்டுக்கிற ப்ரௌன் ரோப்ல இருந்து எல்லாமே 21 days எனர்ஜைஸ்டு. ஸோ இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நான் வந்து முதல்ல தெளிவாக இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ லாங் டைம் எடுத்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து எனர்ஜைஸ்டு. நீங்கள் உங்கள் கைக்கு வந்தோடனே எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் வந்து பார்க்க முடியும். திருப்பி உங்களை லாமா ஃபெரா கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.